வெளியூர்காரங்க வந்துட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்க விருந்து கொடுக்கறது பண்பாடு. அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அப்படிதான் இருந்துச்சு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு கூட்டம் வந்துச்சு விருந்தாளிகளாக. பெருமானாருடைய விருந்துலாம் எப்படி இருக்கும்னா, ஒரு நாள் 2 நாள் கிடையாது, 3 நாள் வாரம் இப்படி கணக்குல விருந்து கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் யார் விருந்தாளிகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போனோமோ அவங்க கூட்டிட்டு போங்க அறிவிச்சுட்டாங்க. அதுல ஒருத்தர் இப்படி இருக்கு, அவர் யாருமே கூட்டிட்டு போல, மற்றவங்களை எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியை கூப்பிட்டு, எங்க இவரை நீங்க வீட்டுக்கு விருந்தாளி கூட்டிட்டு போங்கன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அவர் தலையை தெரிஞ்சிட்டுமா, நாயமே இவரு எப்படி நம்ம அப்படி யோசனை அவங்க யோசிச்சாங்க. ஏன்னா எப்படி நிறைய சாப்பிட்டா வீட்டுல எதுவும் சாப்பாடு கம்மியா இருக்குமே, என்ன செய்யறது, இவரை சமாளிக்கணுமே அப்படின்னு எல்லாம் என்ன செஞ்சாங்க, அப்படி தூரம் ஆயிட்டாங்க. கடைசியா மாட்டினது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாட்டிக்கிட்டாங்க. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெரிய மனுஷனை கூட்டிட்டு போய், அவர் காஃபிர், அவரு முஸ்லீம் இல்ல. அன்னைக்கு காஃபிர் முஸ்லீம் இந்துக்கள் இது வித்தியாசம் பார்க்காமலேயே பெருமானார் விருந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அவரை கூட்டிட்டு போய் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் என்ன செஞ்சாங்க, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தங்களுடைய மனைவி வீட்டை சொன்னாங்க, விருந்தாளி வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு உபசரணம் பண்ணுங்க. ஒரு கிளாஸ் பால், ஒரு எம்டி கிளாஸ், 2 கிளாஸ் கொடுத்தாங்க. ஒரு கிளாஸ் பாலா இருக்கு பெரிய கிளாஸ்ல, ஒரு கிளாஸ் எம்டி, 2 பேரும் பகிர்ந்து குடிச்சுக்குவாங்க. அந்த அம்மா என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி 2 கிளாஸ், ஒரு கிளாஸ்ல பால் இருக்கு, ஒரு கிளாஸ் எம்டியா இருக்கு கொடுத்தாங்க. வாங்கினவனே அவர் என்ன செஞ்சு பால் அப்படி பழக்கம் ஊத்திட்டாரு. அவர் கடவா பால் கூட ஆகல போடுறது குடிச்சிட்டாரு அவரு. அந்த அம்மா பார்த்தாங்க, என்ன இவரு பாலையே இப்படி குடிச்சிட்டாரு, இதுக்கப்புறம் ரொட்டி சுட்டு சுட்டு கொடுத்தா எப்படி என்னன்னு புரியல. அவங்க என்ன செஞ்சாங்க, ரொட்டி சுடுங்கன்னு ரொட்டி சுட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஒரு ரொட்டி சுட்டு அனுப்புனாங்க. ஒரு ரொட்டி ஒரே வாயில சாப்பிட்டாரு அவரு. 2வது ரொட்டி வருது, 2வது சாப்பிட்டாங்க. பொதுவாகவே பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, என்ன திரும்பி வரலையே அப்படின்னு எட்டு பார்ப்பாங்க, அங்க என்ன நடக்குது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சாப்பிடுறாங்களா இல்லையா. அவங்களுக்கு ஒரு எண்ணம், பெருமானாருக்கு சாப்பிடாம அவரு மட்டும் சாப்பிட்டு போய்வாரு, பெருமானாருக்கு பட்டினி ஆயிடுவாங்களே. இப்படி பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துக்கிட்டே இருந்தவங்க 2 ரொட்டி ஆச்சு, 3 ரொட்டி ஆச்சு, 4 ரொட்டி ஆச்சு, எல்லாத்தையும் சாப்பிட்டாரு. வயிறு நம்பிச்சு அல்ஹம்துலில்லாஹ் ஞாபகம் விட்டாரு. அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல ஞாபகம் விட்டாரு. அவரு தான் காப்பீராச்சு, ஞாபகம் விட்டாரு. சரிங்க அப்படி சொல்லி அவரை கொண்டு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில விட்டுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி பெண்கள் தானே, நாயகமே என்ன இப்படி சாப்பிடுறாரு, அவர் வயிறு நிரம்பாம போகட்டும் துவா செஞ்சாங்க. மறுநாள், ஒரு நாள் இல்ல, மறுநாள் திரும்பி அவரையே கூட்டிட்டு வந்தாங்க பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திரும்பி கூட்டிட்டு வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி தூரமா நின்று பாக்குறாங்க. இன்னைக்குமா இவர் வராரு, இன்னைக்கும் நபி பட்னியா இன்னைக்கு நினைச்சாங்க. 2வது நாள் வந்தாரு. 2வது நாள் அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவி ரொட்டி சுட்டு கொடுக்க அவர் சாப்பிட்டு சாப்பிட்டு